இளம் தலைமுறையினர் குறிப்பிட்டு தாவாக்கா பக்கம் வந்து தன்னிச்சையாக ஓட்டு போட்ட சதவீதம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அதிகமா இருக்க போகிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் பெரிய அளவுக்கு 36 சீட் என்ன வரும். இது பெரிய அளவுக்கு வந்து தாவேக்காக்கு வந்து போலிங் நடந்திருக்கு. சென்னையில் பெரிய ஒரு மாற்றத்தையும் பின்னடைவையும் ஆளுங்கட்சி சந்திக்க போகிறது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தமிழ்நாட்டுல வந்து 41% பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா அதுல எத்தனை பேர் வந்து தாவாக்காக்கு போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கை நீங்க பாத்தீங்கன்னா 18% 23%, 18% 23% கொடுப்பதால் இது வந்து மொத்த அரசியலே மாற்றி அமைக்க போகிறதா என்று பார்த்தோம்டான்னா என்டிகேயோட வீழ்ச்சி தாவாக்காவின் வளர்ச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிச்சாங்க. நெக்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த பெருவாரியான இடத்துல விசிகேக்கும் இது பின்னடைவை கொடுத்துருக்கு. தாவாக்காவோட என்ட்ரி இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டதே இல்லை. அப்படி பார்த்தா கூட இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குடன் வாக்குகள் பதிவாகி உள்ளன. அப்போ மக்கள் விழிப்புணர்வு எப்படி இருக்கு, மக்கள் வந்து அவங்க சிந்தனை எப்படி இருக்கு, மக்கள் ஜனநாயகத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கு என்பதற்கான பிரதிபலிப்பு தான் இந்த வாக்குப்பதிவு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் மற்றும் சமூக ஆர்வலர், இந்திய தேசத்துடைய பிரஜை. நேற்றுக்கு வந்து வாக்களிச்சிருக்காரு நம்மளுடைய நிரஞ்சன் சார். அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றுக்கு வந்து இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுல வந்து வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கு. சுமார் 85.15% வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியா இருக்கு. இதற்கு வந்து ஞானேஷ்குமாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை முதல் கட்டமா நான் பாக்குறது வந்து யார் எந்த கட்சிக்கு போட்டிருந்தாலும், அது திமுகவுக்கு போட்டிருந்தாலும், திமுக கூட்டணிக்கு போட்டிருந்தாலும், அதிமுக கூட்டணிக்கு போட்டிருந்தாலும், தாவாக்காக்கு போட்டிருந்தாலும், என்டிகேக்கு போட்டிருந்தாலும், இதர கட்சிகள் எதுக்கு போட்டிருந்தாலும் வாக்குப்பதிவு செய்த எல்லா மக்களுக்கும் என் வாழ்த்துக்கள். அவர்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியதற்கு நன்றி. இந்தியா ஒரு வாழும் ஜனநாயகம் என்று இன்னொரு முறை அதை உலகத்திற்கு நாம் காட்டியுள்ளோம். வேற அளவுல ஜனநாயகமா இருக்கிறதோட இல்ல நாங்க நிஜமாவே ஜனநாயகம் தான். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வந்தாலும் எங்களுக்கு இருக்கக்கூட அந்த அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் நாங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவோம். அந்த ஒரு புள்ளிக்கு இருக்கிற பவர் எந்த இதுக்கும் இல்லைன்றத நம்ம மக்கள் காட்டி இருக்காங்க. ஜெயிக்கிறது வேற, தோக்கிறது வேறங்க. யார் ஜெயிக்க போற தோக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். தேர்தல் நடந்திருக்கிறதா, இதுல வந்து பண பட்டுவாடா நடந்தது, அது இந்த குளறுபடி நடந்தது, அந்த எல்லாம் இருக்கதான் செய்யும். பட் எல்லாரையும் அதாவது 55.13 கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் வராங்கடான்னா 4,08,00,000 மக்கள் வராங்க. சம்திங். ஆமா, 4,87,00,000 வந்து 88 கிட்ட வந்துடும். 4,88,00,000 மொத்தம் வந்து 5,73,43,291 வாக்குகள். அதாவது தமிழ்நாடுல இருந்த வாக்கு. அதுல 4,87,00,000 அதாவது 90 லட்சம் விட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா கூட இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாக்குப்பதிவு. ஒண்ணு. ரெண்டாவது, காயிற வெயிலையும் பொருட்படுத்தாம வரிசையா வந்து வாக்குப்பதிவு செய்த மக்களுக்கு நன்றி. மூணாவது, முதல் அவர்லயே நம்மளுக்கு முதல் 2 மணி நேரத்திலேயே தெரிஞ்சிருச்சு இந்த வாட்டி வாக்குப்பதிவு கொஞ்சம் ஹெவியா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சோ எப்படி பார்த்தாலும் இந்த வாக்குப்பதிவோட ஒரு பிரதிபலிப்பு எப்படி இருக்கு 3 கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறேன். ஒண்ணு, ஆளும் அரசுக்கு எதிராக இருக்கும் வாக்குகளா அப்படின்னு கேள்வி எழுப்புனா இருக்கலாம். எதிர்கட்சி, அதாவது பலமான எதிர்கட்சி என்று அழைக்கக்கூடிய அதிமுக சாதகமான வாக்குகளா என்றாலும் இருக்கலாம். ஆனா அதோட முக்கியமானது இளம் தலைமுறையினர் குறிப்பிட்டு தாவாக்கா பக்கம் வந்து தன்னிச்சையாக ஓட்டு போட்ட சதவீதம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அதிகமா இருக்க போகிறது. பலரும் வெளிநாட்டுல எல்லாம் இருந்து வந்ததெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க வந்து 3 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 3,234 வகுத்தோம்னா எவ்வளவு வரும்டான்னா ஒரு தொகுதிக்கு 1,495 பேர் வருவாங்க. அது ஒன்னும் பெரிய நம்பர் இல்ல. என்டிகேவோட வாக்கு சதவீதம் 18 23, ஏன் 25 கூட வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அது வந்து சீட்டுகளா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், நான்
நாம் போடுற சட்டமன்ற தொகுதியாகட்டும் இல்ல மத்த சில இடங்களை நான் பார்த்த வரைக்கும் நேத்து கேட்டது தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா கேடிசிசி, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் பெரிய அளவுக்கு 36 சீட் என்ன வரும், இது பெரிய அளவுக்கு வந்து தாவேக்காக்கு வந்து போலிங் நடந்திருக்கு பார்த்த வரைக்கும். குறிப்பிட்டு அலந்தூர் தொகுதியிலேயே வந்து இன்னும் சொல்ல போனா அது ஆளும் கட்சியின் கோட்டை என்று அழைக்கப்படும் தொகுதி. அவர் சிட்டிங் மினிஸ்டர், அதுல இருந்து எம்எல்ஏ திரு தாமா அன்பரசன் அவர்கள். அங்கேயே வந்து கூட பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் அதிகம் ஓட்டுகள் போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல பல்வேறு இடங்களில், இது ஒரு இடம் 2 இடம் இல்ல, அதனாலதான் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து எல்லா தேர்தலுக்குமே 55%, 49% கூட போலிங் நடந்திருக்கு. சென்னையில 60% வந்தா பெரிய விஷயம் சென்னையில போலிங். ஆனா இந்த வாட்டி 80% தாண்டி இருக்கு. இது மிகப்பெரிய அச்சம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ரெண்டு பிரதான கட்சிகளுக்கும். எந்த பக்கம் எது போயிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா சாலிடா இப்போதைக்கு கணிக்க முடியாது. ஆனா ஒண்ணு கணிக்க முடியுது, சென்னையில் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு என்ன சொல்ற பின்னடைவையும் ஆளும் கட்சி சந்திக்க போகுது. பின்னடைவுன்னு நான் சொல்றது வந்து அவங்க எல்லா சீட்டும் தோத்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா போன மாட்டி மாதிரி எல்லா சீட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். கோட்டையில் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கோட்டையில் விழுந்தது ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுக்குமொழியில வந்து திராவிட கட்சிகள் வல்லவர்கள், அதனால்தான் அவங்க ஸ்டைல்லயே சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ ஒரு விதமா அப்படி பார்க்கலாம். ஆனா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா போலிங் வந்து 80% அந்த மார்ஜின்ல தான் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து 80% தான். பட் 80% கூட சில பேர் என்ன சொல்றாங்க, போன வாட்டி எடுத்த 73% அதோட ஒப்பிட்டு இதை பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய வாக்குப்பதிவு இல்லையே அப்படின்றாங்க. ஒண்ணு அதை பேஸா எடுங்க. அதை பேஸா எடுத்தீங்கன்னா போன வாட்டி 73% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா இங்க இந்த வாட்டி எவ்வளவு நடந்திருக்கும், 81% நடந்திருந்தாலே அது ஈக்குவல் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா போன வாட்டி பதிவான வாக்குகள் 4,63,00,000 வாக்குகள். இந்த வாட்டி பதிவாயிருக்கிற வாக்குகள் 24 லட்சம் வாக்குகள் எக்ஸஸா பதிவாயிருக்கு. பிளஸ் சர் மூலமா வாக்காளர் பட்டியல்ல இருந்து எடுக்கப்பட்ட பேர்கள் வந்து தோராயமா எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 55 லட்சம் ஓட்டர்களோட பேர்கள் வந்து பல்வேறு காரணங்களாக அது எடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அங்கே இருப்பவர்கள்ல அதாவது இந்த 55 லட்சம் பேரை நீக்கும் போது சில லட்சம் பேர்களை வந்து ஆடும் பண்ணிருக்காங்க, புது ஓட்டர்களை. 1 கோடி பேரை நீக்கினாங்கன்னாங்க. ஆனா ஆட் ஆனவங்க எல்லாம் கடைசியில கூட்டி கழிச்சு ஏப்ரல் 8ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த புது வாக்காளர் பட்டியல் படி மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,73,45,291 வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பேஸா எடுத்து வச்சு பார்க்கும்போது போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எடுத்து பார்த்தோம்னா போன வாட்டி 5 மணிக்கு கடக்க வேண்டிய வாக்குப்பதிவை இந்த வாட்டி 3 மணிக்கே கடந்துருச்சு. 5 மணிக்கே வந்து என்ன ஆச்சுன்னா 82% வந்துருச்சு. 82%னா கிட்டத்தட்ட போன வாட்டி விழுந்த வாக்குகள் 5 மணிக்கே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் விழுந்த 4% வாக்குகள் வந்து எக்ஸஸ் வாக்குகள் தான், அபரிவிதமான வாக்குகள் தான். 4.13, அதாவது கிட்டத்தட்ட 24 லட்சம் வாக்குகள் எக்ஸஸா விழுந்திருக்கு. இந்த 24 லட்சம் வாக்குகளை வந்து எப்படி மாறப்போகிறது, யார் பக்கம் போக போகிறதுன்னா இங்க முக்கியமான விஷயம். இதுல வந்து 13 லட்சம் என்னவோ புதுசா சேர்க்கப்பட்டிருக்கிற 18 வயது முதல் வாட்டி ஓட்டு போடக்கூடிய 12 லட்சம் 13 லட்சமா முதல் வாட்டி ஓட்டு போடுறவங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள், 40 கீழே இருக்கிற 40, 45, 80களில் பிறந்தவங்க, 90களில் பிறந்தவங்க, 2000ல பிறந்தவங்க, இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சரி இது தமிழ்நாட்டுல வந்து 41% பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா அதுல எத்தனை பேர் வந்து தாவாக்காக்கு போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கை நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமமே கொடுக்கலாம். 18ல இருந்து 23%, 18ல இருந்து 23% கொடுப்பதால் இது வந்து மொத்த அரசியலே மாற்றி அமைக்க போகிறதா என்று பார்த்தோம்டான்னா வாய்ப்பில்லை. பெருவாரியான தொகுதிகள்ல ஒண்ணு அதிமுக சாதகமா இருக்கிற தொகுதிகள்ல இல்ல நெக் டு நெக் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2%, 3% தான் கேப் இருக்கு அப்படின்னு சொல்ற தொகுதிகள்ல அதை வந்து கடைசியில வரக்கூடிய யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்றதை தீர்மானிப்பது இந்த மாதிரி தாவேக்காவோட வாக்குகளா தான் இருக்கும். போனாட்டி வெறும் 2 லட்சம் வாக்குல 2 லட்சத்தி சொச்சம் வாக்குல வந்து 40 தொகுதிகள் மேல டிசைட் ஆச்சுங்க. வெறும் 2 லட்சம் வாக்கு தான். அதே போல போன வாட்டி தோத்ததுக்கும் ஜெயிச்ச கட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த அதாவது கூட்டணிகளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 2.5% தான்.
நீங்க மறந்துடாதீங்க, போன வாட்டி திரு சீமான் அவர்கள் 8% போலா இருந்தாரு. இந்த வாட்டி அவரோட போலிங் பர்சன்ட் 3% விழுந்ததுன்னா அந்த 5% யார் பக்கம் போகும்? விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா என்டிகேயோட வீழ்ச்சி தாவாகாவின் வளர்ச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிச்சாங்க. நெக்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த பெருவாரியான இடத்துல விசிகேக்கும் இது பின்னடைவை கொடுத்திருக்கு தாவாகாவோட என்ட்ரி. சோ விசிகேக்கு பின்னடைவை கொடுத்திருக்கேன். விசிகே அடி வாங்கியிருக்கு, என்டிகே அடி வாங்கியிருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து 35க்கு மேல, ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா போன அப்புறம் இந்த இளைஞர் பாசறை, எம்ஜிஆர் பாசறை, இது மாதிரி நிறைய இது வச்சிருந்தாங்க அவங்க அமைப்புகள். அந்த அமைப்புகளை வந்து இவங்க வந்து புனர்ப்பிக்கும் வேலையிலயோ இல்ல அது புத்துணர்வு ஊட்டும் வேலைகளோ அதிமுக ஈடுபடல. அதே போல திமுகவுக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு என்பது வந்து 40+ இருக்கிறவங்க ஓட்டு தான் அதிகமா இருக்கு தவிர்த்து 40 கீழே இருக்கிறவங்க ஓட்டு கம்மியா இருக்கு. இதுல வந்து ஸ்விங் ஃபேக்டரை வந்து ப்ரெடிக்ட் பண்றது வந்து, அதாவது எந்த பக்கம் பெண்டுலம் போகும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க போது எல்லாருக்குமே. ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் சொல்லுவோம் நாங்க போர்ல, அது மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இது. ஆனா ஒண்ணு நிச்சயம், 18% சாலிடா வந்து வரக்கூடும் விஜய். 18-23, அந்த 18-23 என்பது சீட்டுகளா மாறுமா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இது 2 கட்சிகளுக்கும் குறிப்பிட்டு என்டிகேவுக்கும் பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடும். அவங்களோட ஓட்டு சதவீதத்துல ஓட்ட போட முடியும். எனக்கு தெரிஞ்ச திமுக ஓட்டு சதவீதம் இதே வந்து 10-15% அவங்க எடுத்தாங்கடான்னா, தாவாக்கா எடுத்திருந்தாங்கடான்னா 10-15%. அப்ப என்ன ஆகும்? 10-15% எடுக்கும் போது அது அதிகபட்சம் திமுக ஓட்டுகளை பிரிக்கும்னு சொல்ல முடியும். 15-20% போகுதுன்னா அது அதிமுக ஓட்டுகளையும் சேர்த்துதான் பிரிக்குதுன்னு அர்த்தம். 23-25% போகும்போது அப்போ என்டிகே ஓட்டுகள், திமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு, எல்லா ஓட்டையும் தான். ஆனா 30-33% வர வரைக்கும் இதே அவர் வந்து தாவாக்கா வந்து என்டிகேவோட அலையன்ஸ் வச்சிருந்தாருன்னா அட்லீஸ்ட் 40-45 தொகுதிகள் அவங்களுக்கு, அட்லீஸ்ட் 30 தொகுதியாவது அவங்க கைப்பற்றிருக்கலாம், ஈஸியா கைப்பற்றிருக்கலாம். அவங்க தனித்தனியா நின்னதால, மூணாவது ஃபோர்ஸ் இல்லாததுனால இப்ப என்ன ஆகுண்டான்னா க்ளோஸ் ஃபைட், அதாவது சில 100 வாக்குகள்ல வித்தியாசத்துல ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் வந்து நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடும். இந்த ரேஞ்ச் ஆஃப் போலிங், இவ்வளவு பெரிய போலிங், அது வந்து குறிப்பா எப்பயுமே வரலாற்றுல, உதாரணத்துக்கு மேபி எக்ஸப்ஷன் இருக்கலாம், திரு எம்ஜிஆர் இருக்கும் போது நினைக்கிறேன் 84 தேர்தல் ஒரு எக்ஸப்ஷனா பார்க்க முடியும். ஏன்னா முன் 80 தேர்தலோட 84ல அதிகம், 84ல நடந்த, 85ல நடந்த தேர்தல் நினைக்கிறேன், அதுல அதிகம் போலிங் வந்தது, அவருக்கு அதிகம் வாக்கு பதிவு நடந்தது. இங்க கட்சி ரீதியா, அமைப்பு ரீதியா அதிமுகவுக்கும் பலம் இருக்கிறது, திமுகவுக்கும் பலம் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான பார்வை, அதே தாவாக்காவுக்கு வந்து அமைப்பு ரீதியான பலம் கம்மியாக இருக்கிறது. அதனால்தான் அவங்க வந்து மேக்சிமைஸ், அதாவது அதிகபட்சம் போனா 25 தாண்ட மாட்டாங்க ஓட்டிங்லன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். 18-23க்குள்ள அவங்க முடிச்சு, ஏன்னா தன்னிச்சையா வந்து ஓட்டு போடுற சதவீதம் இது. நீங்க இளைஞர்கள் வாக்குகள், முதல் தலைமுறை போடுற வாக்குகள், இதெல்லாம் கூட்டி கழிச்சு எடுத்து நீங்க 20% அதுக்குள்ள அடக்குனீங்கன்னா நீங்க சொல்ற 1 கோடி கிட்ட வந்துருதா? அதுக்கு மேல அவங்களால மேக்சிமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அமைப்பு இல்ல. அமைப்பே இல்லாதப்போ எப்படி வரும்? தாவாக்கா ஒரு ஃபேக்டர் இந்த தேர்தல்னா, ஆமா. ஆனா இந்த ஃபேக்டர் இதாலேயே அடுத்த வாட்டி அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னா, சாரி, அதுக்கு பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்கன்றது எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்னு பாத்தீங்கன்னா, 2029 இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை தவாக எப்படி சந்திக்க போகிறது, அதுக்கு நடுவுல அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ண போறாங்க அவங்க, பிளஸ் கட்சியை வந்து எப்படி அவங்க கட்டமைக்க போறாங்க, இது எல்லாம் பொறுத்துதான் தமிழ்நாட்டுல வந்து 3வது அணியா ஒரு அணி வருமா, வந்தால் அது தாக்கு பிடிக்குமா என்பது பார்க்கணும். ஏன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அவருக்கு இருக்க பிரச்சனை வந்து, அவர் ஆக்கப்பூர்வம் நிறைய விஷயங்கள் வந்து சரியா பேசினாலும் அவர் கட்டமைப்பு சரியா இல்லாதது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. விஜய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த சரிஸ்மா, அந்த ஆக்டர்ன்ற அந்த ஒரு பிம்பம், அதை நோக்கி எல்லாரும் படையெடுப்பாங்க. பட் ஒரு விதத்துல அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டா பண்ண நிறைய நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவருக்கு பாசிட்டிவா மாறி இருக்கு. ஆனா அவர் பண்ண நெகட்டிவ் விஷயம் என்னடான்னா, கேம்பெயின் இன்னும் கொஞ்சம் அவர் வீரியமா நடத்தி இருந்தாருன்னா வந்து டஃப் ஃபைட் கொடுத்துருக்க முடியும். அதை அவர் கொடுக்கல, அவர் பண்ணல கேம்பெயின். நிறைய இடத்துல அவர் வந்து பிரச்சாரத்துக்கே போகாம தவிர்த்த. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலா நான் பாக்குறவங்க கண்ணுக்கு இது எப்படியாவது தோணலாம். 84%, 85% தானே, இது போன வாட்டிக்கு ஈக்குவல் தானே, அந்த
போன வாட்டிக்கு ஈக்குவலா இருந்தா கூட 4% அதிகம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வரலாற்றிலேயே 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டதே இல்ல. அப்படி பார்த்தா கூட இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குடன் வாக்குகள் பதிவாகி உள்ளன. இந்த தேர்தல் மக்கள் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் என்ன செய்ய நினைத்தார்களோ அதை அவர்கள் செய்துள்ளார்கள். நல்லதோ கெட்டதோ மக்கள் அவர்கள் தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள். அதாவது அமுக்கிட்டாங்க பட்டனை. இதுக்கப்புறம் வந்து இது அது அது இது இப்படின்னு பேசுறது வந்து கரெக்ட் இல்லை. மொத்தத்துல நம்ம இதுல பார்க்க வேண்டிய கடைசியா ஒரே ஒரு விஷயம், வாழ்க ஜனநாயகம். ஜனநாயகம் வென்று இருக்கிறது. அது எந்த கட்சி நாளைக்கு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜனநாயகம் வென்று இருக்கிறது. இனிமேல் யாரும் வந்து போயிட்டு ஓட்டு போட்டது வந்து இது செல்லாது, அதாவது ஒரு தரப்பா நடந்திருக்கு, இவிஎம்ல தப்புன்னு யாரும் பேச முடியாது. பேசுவீங்க முடியாது. ரெண்டாவது என்ன பேச முடியாதுறான்னா, இந்த பர்டிகுலர் தேர்தல்ல வந்து என்ன கிட்டத்தட்ட 40% பேர் ஓட்டு போடல, அவ்வளவு பேர் ஓட்டு போடல, இவ்வளவு பேர் ஓட்டு போடலன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 85% ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது வந்து பெரிய எண்ணிக்கை. தமிழ்நாட்டுல ஓட்டு போடுவர்களோட சதவீதத்துல 85% ஓட்டு போட்டிருக்காங்க என்பது வந்து சின்ன நம்பரா நம்ம பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அவ்வளவு பெரிய நம்பர் சதவீதப்படியோ இல்ல எண்ணிக்கைப்படியோ நம்ம எடுத்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் இது தமிழ்நாட்டுல அதிகம்தான். அப்போ மக்களின் விழிப்புணர்வு எப்படி இருக்கு, மக்கள் வந்து அவங்க சிந்தனை எப்படி இருக்கு, மக்கள் ஜனநாயகத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கு என்பதற்கான பிரதிபலிப்பு தான் இந்த வாக்குப்பதிவு. நீங்க இந்த வாக்குப்பதிவை கேள்வி கேட்பதோ இல்ல இந்த தேர்தல் முறையை கேள்வி எழுப்புறதோ மக்களின் எண்ணங்களையும் மக்களின் நம்பிக்கையையும் மக்கள் ஜனநாயகத்தின் மீது வைத்துள்ள மரியாதையும் கேள்வி எழுப்புது. இது இந்திய நாட்டுக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும். அதை யாரும் செய்யாம இருந்தா நல்லது. மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை வந்து பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயின். நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.